நாகராணி வேற யாரோ இல்ல, இங்கே நம்ம அர்ஜுன் கூடவே இருக்கிற அமிர்தா தான் நாகராணி. நான் இப்போ அந்த மகமாயி கிட்ட முறையிட்டே தீரணும். நான் அந்த அம்மன் கிட்டயே நியாயம் கேக்குறேன். அவளுக்கு உதவி பண்ண யாரு வந்தாலும் அது வீணா போகணும். அந்த மாதிரி ஒரு சக்தி எனக்கு இப்பவே கிடைச்சாகணும். ஜெய் மகாருத்ரா. ஏன் அமிர்தா, இன்னைக்காவது லட்சணமா தலையை பின்னிக்கிட்டு பூ வச்சிருக்க கூடாதாமா? 2 பேரும் விளக்கேத்த போறீங்க, அழகா இருந்திருக்கும்ல. இல்ல அத்தை, அது தலை பண்ணிக்கலாம் தான் நானும் நினைச்சேன். ஆனா அர்ஜுனுக்கு நான் இப்படி இருந்தா தானே பிடிக்கும். இவங்கெல்லாம் இந்த காலத்து பசங்க இல்லங்க, இப்படி கொஞ்சம் ஃபேஷனா தான் இருப்பாங்க. ஆமா, அதுவும் சரிதான். அமிர்தா, 2 பேரும் விளக்கேத்தணும். முடிய எடுத்து கட்டிக்கோமா, இல்லைன்னா விளக்குல முடி பட்டுடும். பரவாயில்ல பாட்டி, நான் ஜாக்கிரதையா விளக்கேத்துறேன். முடி இப்படி இருக்கிறது தான் எனக்கும் பிடிக்கும். இவங்களுக்கெல்லாம் என் மேல ஏதோ சந்தேகம் வந்திருக்கிற மாதிரி தெரியுது. இனிமே தான் நான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். எல்லா பக்கமும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். கடலின் ஓரத்தில் அலைமகளும் தரிசனமே, ஐஸ்வர்ய நிதி அருளும் லக்ஷ்மி அம்மா, என் திசைகள் போற்றிடவே என் குணமும் கொண்டருளும் பொன்தேவியே அஷ்ட லக்ஷ்மி அம்மா. அஷ்டலக்ஷ்மி தாயே வந்தருள்வாய் வந்தருள்வாய், அஷ்டலக்ஷ்மி தாயே அமிர்தா, உனக்கு நன்மை உண்டாகட்டும். என்ன நீ இப்ப அழைச்சதுக்கு காரணம்? நன்மையா? என்னை பொறுத்த வரைக்கும் என்னை சுத்தி எல்லாமே தீமையா தான் நடக்குது. உனக்கு தெரியாததுன்னு எதுவுமே இல்லை. நான் இன்னைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை முடிக்கிறதுக்கு வந்திருக்கேன். ஆனா என்னுடைய இந்த போராட்ட பாதையில துஷ்டர்கள் கையோங்கி இருக்கு. நான் நிராதரவா நின்னுட்டு இருக்கேன். நான் நினைச்ச மாதிரியே இன்னைக்கு அந்த துஷ்டனை சம்ஹாரம் பண்ணணும்னா நான் மாட்டிக்கிட்டு இருக்கிற இந்த மாய வலையில இருந்து நான் வெளியே வந்தாகணும். எனக்கு இருந்த எல்லா வழிகளுமே இப்ப மூடிடுச்சுமா. இப்போ ஜெகன் மாதாவா இருக்கிற நீ மட்டும் தான் திக்கு. உன்னை தவிர இப்போ என்னோட பிரச்சனைகளுக்கு வேற யாரும் தீர்வு கொடுக்க போறதில்ல. கருணை காட்டுமா. நான் உன்னையே நம்பி வந்திருக்கேன். அனாதைகளுக்கு தேவன் பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க. உன்னுடைய இந்த மகளை பிரச்சனையில இருந்து காப்பாத்தமா. என்னை பொறுத்த வரைக்கும் என்னைதான் என்னோட கடைசி நம்பிக்கை. எனக்கு உன் நிலைமை நல்லா புரியுது அமிர்தா. நியாயத்துக்கும் அநியாயத்துக்கும் இடையில நடக்கிற இந்த போராட்டத்துல அநியாயத்தோட கை மேலோங்கி இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா இப்போ இருக்கிற சூழ்நிலை ரொம்பவே விஷமமா இருக்கு மகளே. நீ மிகுந்த மோசமான ஒரு சூழ்நிலையில தான் என்ன தேடி வந்திருக்கிற.
மரணம் எந்த நிமிஷத்திலையும் உன்னை விழுங்கக்கூடிய எல்லா சாத்தியங்களும் இருக்குது. உன்னுடைய இந்த நிலைமைக்கு வேற யாரும் காரணம் இல்லை அமிர்தா. இது நீயே உனக்காக ஏற்படுத்திக்கிட்ட ஒரு ஆபத்து. அம்மா, என்னம்மா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீ இப்போ எந்த ஆபத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? நாகலோகத்து நாகபந்தா. நாகபந்தாவா? நாகபந்தா நாகலோகத்தை சேர்ந்தவங்களுக்கு சஞ்சீவனி மாதிரி இல்லையா? நாகங்களுக்கு விசேஷமான சக்திகளை கொடுத்து மறுஜென்மம் கொடுக்கிற நாகபந்தமா? ஏன் விஷயத்துல எனக்கு ஆபத்தா இருக்கா? அப்படின்னா எப்படிமா? எங்களுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய நாகபந்தா எங்களுக்கு ஆபத்தா மாறக்கூடிய காரணம் என்ன? நீயே யோசனை பண்ணி பாரு அமிர்தா. நீ சம்ஹாரம் பண்ண போற அந்த ருத்ரனுக்கு நீயே உன் கையால நாகபந்தத்தை போட்டு விட்டு இருக்கணுமே தவிர மத்தவங்க இல்லை. ஒன்னால கொல்லப்பட வேண்டிய அந்த ருத்ரனுக்கு வேற ஒருத்தர் கையால நாகபந்தத்தை போட்டு விட்டதுடைய பலன்தான். நஷ்டமடைய வேண்டிய அவனுடைய சக்தி இப்போ விருத்தி அடைஞ்சிருக்கு அமிர்தா. இப்பவாவது உனக்கு புரியுதா அமிர்தா? நீ எங்க தப்பு பண்ணிருக்கேன்னு? உன்னுடைய எதிரி கையில நாகபந்தத்தை உன் கையால போட்டிருக்கணுமே தவிர மத்தவங்க இல்லை. எனக்கு என்ன ஆச்சு? அர்ஜுன் மேல எனக்கே இந்த மாதிரி புதுமையான உணர்வுகள் பிறகுது. ஏதோ ஒரு கனிவு, ஏதோ ஒரு ஈர்ப்பு. எதிரி வீட்டு விளக்க அணைக்கிறதுக்காக வந்தனா அவங்களோட சேர்ந்துக்கிட்டு விளக்க ஏத்துக்கிட்டு இருக்கேன். என்ன விசித்திரம் அது? எந்த விஷயத்தை கண்டு நான் பலமா எதிர்த்துக்கிட்டு இருந்தேனோ, யாரை கண்ட விஷயத்தை கக்க தயாரா இருந்தனோ, அவர் இப்போ வேண்டி அவரா தெரியுறாரு, நெருக்கமாகிறாரு. இது வரைக்கும் தப்புன்னு தோணுதெல்லாம் சரின்னு தோண ஆரம்பிக்குது. உண்மையிலேயே அர்ஜுனோட காதலுக்கு அவ்வளவு சக்தி இருக்கான். எனக்குள்ள இருந்த கோபம் எல்லாம் அர்ஜுன் கண்ணில் இருக்கிற காதல் கரைச்சிடுச்சா?
அச்சச்சோ அமிர்தா, புடவை ஜாக்கிரதைமா. அதை குடிப்பிடி, காத்து எவ்வளவு பலமா வீசுது பாரு. இது பிடிமா. அப்பவே பாட்டி சொன்ன மாதிரி தலைய பின்னி பின்னல் போட்டிருந்திருக்கலாம். விளக்கேத்தும் போது முன்னாடி வருது பாரு. இல்ல அத்தை, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எல்லா விளக்கும் ஏத்தியாச்சுல. பரவாயில்ல விடுங்க. எனக்கு நடந்த சம்பவம், இந்த வீட்ல நடக்கிற விசித்திரங்கள், சித்தப்பாவை சாவு நெருங்குதுன்னு சொல்றது, ஹர்ஷா செத்தது, இது எல்லாத்துக்கும் இவன் நடந்துக்கிற விதத்துக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கிற மாதிரி தோணுது. அமிர்தா இன்னைக்கு வேணுட்டு எல்லாரையும் அவாய்ட் பண்றா. இதுக்கு பின்னாடி ஏதோ உண்மை இருக்கு. மயூரியோட சந்தேகம் உண்மையா இருந்தாலும் இருக்கலாம். ஒரு தடவை சோதிச்சு பார்க்கறது பெட்டர். என்ன வேணாலும் நடக்கட்டும், தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி சோதிச்சு பார்க்கறது நல்லது. அமிர்தா, ஒரு நிமிஷம். எல்லாம் தெரிஞ்ச தாய் நீ எப்படி சொல்லிட்டா? இந்த மகளோட கதி என்னம்மா? என்ன காரணத்துக்காக எனக்கு இப்படி ஒரு தண்டனை? நான் இங்க வந்திருக்கிறது தண்டனை அனுபவிக்கிறதுக்காக. எனக்கு நடந்த அநியாயத்துக்கு பழி வாங்குறதுக்கு வாய்ப்பே கிடைக்காத மாதிரி ஆயிடுச்சு. காலம் கை மீறி போய்கிட்டு இருக்கு. நானும் ஒவ்வொரு நிமிஷமும் மரணத்தை நெருங்கிட்டே இருக்கேன். இருந்தாலும் உன்னுடைய மகளுக்கு உதவி செய்யணும்னு உனக்கு தோணலையாமா? அமிர்தா, நீ சொன்ன எல்லா வார்த்தைகளும் உண்மைதான். எல்லாமே என் கண் முன்னாடி தான் இருக்குது. ஆனா ஒரு சில நேரங்கள்ல கண்ணுக்கு தெரியாத சக்திகளின் ஆட்டங்களுக்கு முன்னாடி நாம தோத்துதான் ஆகணும். நீதான் பெரிய சக்திசாலின்னு நினைச்சேன்னா உன்னை விட சக்திசாலி உடனே அவதரிப்பாங்க. உன்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் சக்திசாலின்னு நீ நினைச்சா என்னையே ஆளக்கூடிய ஒரு சக்தி இந்த உலகத்துல இருக்கும். எதுக்குமே முடிவு கிடையாது. இப்ப நான் என்ன பண்றதுமா? செய்யாத தப்புக்காக தண்டனை அனுபவேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. நீ சொன்னங்கிறதுக்காக கேக்குற. அமிர்தா, காலம் கைமீறி போயிடுச்சு. ஒரு சில நேரங்கள்ல துஷ்ட சக்திகள் விஸ்வரூபம் எடுத்து ஆடுறத நீ கேள்விப்பட்டதில்லையா? ஜெயிக்கிறதுக்காக இங்க வந்த உனக்கு ஒவ்வொரு நேரமும் தோல்விதான் மிஞ்சுது. மனசு தளர்ந்து போறது உண்மையா இருந்தாலும் கூட எல்லாமே யாருடைய கட்டளைப்படியோ தான் நடக்குதுங்கிறது உனக்கு தோணலையா? உனக்கு ஏற்படுற ஒவ்வொரு தோல்வியும் அதிகமான சக்தியை உனக்கு கொடுக்குதுங்கிறது தான் உண்மை. நாகமணிக்காக தான் நீ இங்க வந்திருக்கேங்கிறது உண்மையா இருந்தாலும் அதைவிட ஒரு முக்கியமான காரணத்துக்காக அந்த ஆண்டவன் உன்னை இந்த மாதிரி சோதனைகளுக்கு உள்ளாக்கிக்கிட்டு இருக்க அமிர்தா. எல்லாமே ஏற்கனவே எழுதி வச்சாச்சு. அத நினைச்சு கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. உன்னுடைய உயிருக்கு இப்போ பெரிய ஆபத்து காத்திருக்குங்கிறது எனக்கு தெரியும். நீ இப்போ அந்த பயத்துல தான் இருக்கிற. எங்கே நீ நாகமணியை விட்டுட்டு இந்த உலக பயணத்தை முடிக்க வேண்டி வந்துருமோன்னு நினைச்சு நீ பயப்படுற. ஆனா விதிக்கு முன்னாடி நீ தோத்து போய் தான் ஆகணும். விதிக்கு முன்னாடி நான் தோத்து போறேம்மா. ஆனா துஷ்டர்களுக்கு முன்னாடி தலை வணங்க மாட்டேன். எனக்கு இப்ப ஏற்பட்ட பிரச்சனையில இருந்து வெளியே வர்றதுக்கு ஏதாவது வழி இருந்தா காட்டு தாயே. அப்படி இல்லைன்னா என்னோட உயிரை இந்த நிமிஷமே உன் பாதத்துல அர்ப்பணிச்சிடுறேன் தாயே. அவசரப்படாதே அமிர்தா. ஒரு வழி இருக்கு. அதன் மூலமா நீ வெளியில வந்துடலாம். என்ன தாயே இது? அதுதான் நாகபந்தா. ஆமா, நாகலோகத்து நாகபந்தத்தை ருத்ரன் கிட்ட இருந்து நீ பிரிச்சு ஆகணும். அதுக்கு வாய்ப்பே இல்லையேம்மா. அது
ரொம்ப ஆபத்தான காரியம். அது எனக்கும் தெரியும். ஆனா துஷ்டனை சம்ஹாரம் பண்ணியே தீரணும் இல்லையா? அதுக்காகவே நான் என்னுடைய சக்தியிலிருந்து ஒரு பாகத்தை மட்டும் பயன்படுத்தி நாகபந்தத்தை அந்த துஷ்டன் கிட்ட இருந்து பறிச்சிடுறேன். அஷ்டலக்ஷ்மி தாயே வந்தருள்வாய் வந்தருள்வாய் அஷ்டலக்ஷ்மி தாயே காத்தருள்வாய் காத்தருள்வாய் அலைக்கடலின் ஓரத்தில் அலைமகளும் தரிசனமே ஐஸ்வர்ய நிதி அருளும் லக்ஷ்மி அம்மா என் திசைகள் போற்றிடவே என் குணமும் கொண்டருள். உன்னுடைய போராட்டத்துக்கு இது என்னுடைய சிறிய அணில் போன்ற சேவைதான் அமிர்தா. உலகத்துல இருக்கிற பாவங்களை குறைக்கிற உன்னுடைய இந்த போராட்டத்துல பங்கெடுத்துக்கிட்ட சந்தோஷம் எனக்கு கிடைக்கும் அமிர்தா. நான் மறுபடியும் வர்ற வரைக்கும் நீ காத்துக்கிட்டு இரு. புது சக்தி, புது அவதாரம், புது உருவம், புது ரத்தம், புது பழி, இது எல்லாம் இந்த ருத்ரனோட உருவத்துல சேர்ந்து தாண்டவம் ஆட தயாராகிட்டே இருக்க. என்னோட இந்த அவதாரத்தை பார்த்து அந்த நாகராணி இதய வெடிச்சு செத்து அவன் நரகத்துக்கு போகணும். நாகராணிக்கு உதவி பண்ண எவன் வந்தாலும் அவனை எதிர்க்கிற சக்தி என்கிட்ட இருக்க. அந்த அளவுக்கு தைரியமும் துணிச்சலும் இந்த ருத்ரனுக்கு ஏற்கனவே வந்தாச்சு. ஜெய் மகாருத்ரா. புது அவதாரத்துக்கு தயாரா இரு ருத்ரா. ஒரு புது மனுஷனா மாறு. மனித உருவத்துல ராட்சசனா மாறு. ருத்ரா, மகாதேவனுடைய பேரை வச்சுக்கிட்டு இவ்வளவு கெடுதல்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தின நீ வாழற தகுதியை இழந்துட்ட. ஆனாலும் என்ன செய்ய முடியும்? மகாதேவனுடைய பரம பக்தனாச்சே நீ. உன்னை நானே நேரடியா வதம் பண்றது அந்த அளவுக்கு நல்லதா இருக்காது. எந்த இடத்துல அநியாயம் நடந்துகிட்டு இருக்குதோ, எந்த உயிருக்கு ஒன்னால பெரிய பிரச்சனை ஏற்பட்டு இருக்குதோ, எந்த குடும்பம் ஒன்னால வேரோட அழிஞ்சு போயிருக்குதோ, எல்லா பாவங்களும் ஒண்ணு சேர்ந்து உன்னை மொத்தமா அழிக்கிறதுக்காகத்தான் அமிர்தா இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கிறா. நியாயம், அநியாயம், தர்மம், அதர்மம், இதுக்கு இடையில நடக்கிற விளையாட்டுல எல்லாமே முடிவுக்கு வந்துடும். உன் பக்கம் நியாயம் இருந்ததுன்னா நீதான் இந்த பூமியில உயிரோட இருப்ப. பூமியில அமிர்தா வெறும் ஒரு ஞாபக சின்னமா தான் இருப்பா. நீ தவறு செய்தது உண்மையா இருந்தா அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் மனசுல நிறைச்சுக்கிட்டு கெட்டவனாவே நீ இருந்தேனா இதுதான் உன்னுடைய கடைசி நாள். தாய்க்கு எல்லா குழந்தைகளும் ஒண்ணுதான். விருப்பாட்ச சாஸ்திரியோ கடிக்கியோ நீயோ எல்லாரும் ஒண்ணுதான். தேவர்களை ஆராதனை பண்ணி சக்திகளை எல்லாம் சம்பாதிச்சு அந்த சக்தியை தெய்வத்தையே எதிர்க்க பயன்படுத்தினேன்னா உங்க எல்லாருடைய முடிவையும் தடுக்க அந்த மகாதேவனால கூட முடியாது. நான் வந்த காரியம் ஒண்ணு மட்டும்தான். தர்ம வழியில நடக்கிற அந்த அமிர்தாவுடைய பயத்தை என்னுடைய சக்தியால நான் அழிக்க போறேன். நியாயம் உன் பக்கம் இருக்குங்கிறத நீ நிரூபிச்சு காட்டுனேன்னா நீ உயிர் வாழ்வ, இல்ல இறந்துதான் போவ. எல்லாத்தையுமே முடிவு பண்ணக்கூடிய சக்தி இந்த இரவுக்கு இருக்குது.
எரியிற நெருப்புக்கு நாகபந்தத்தை தாங்கிக்கிற சக்தி கிடையாது. நானே அக்னியுடைய உருவத்தை எடுத்துக்கணும். நானே தான் அதை அழிச்சாகணும். அரஹர மகாதேவா. ಮಂಜುಳ ಸಿಂಜಿನಿ ಚತುರ ನಾಟ್ಯ ವಿನೋದವ ಶಂಕರ